வணக்கம். சின்ன சின்ன தகவல்கள் நிறைய சொல்லணும்னு நினைக்கிறோம். அதனாலதான் இந்த செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். பாருங்க, விவசாயிகளுக்கு தண்ணீர் தான் மிகப்பெரிய பிரச்சனை. இந்த தண்ணீருக்கான தீர்வை தான் நாங்க ஒரு வீடியோல சொல்லி இருந்தோம். தண்ணீர் தான் பிரச்சனைனா அப்ப நல்லா மழை பெஞ்ச 2006லயும் 2011லயும் விவசாயிகள் நல்ல லாபத்தை சம்பாதிச்சிருக்கணும். ஆனா அது நடக்கல. ஏன்? இந்த வீடியோவை பாருங்க. தம்பி, முதல்ல உங்க அங்கராக்க வரீங்க. அங்கராக்கன்னா அதான் சட்டைய எதுக்குங்க? என்ன கசா தம்பி, நீங்க போட்ட ஆர்டர்ல நடுவுல ஏஜென்ட்களே இல்லாம நேரடியா அரசாங்கமே இங்க நெல்லெல்லாம் கொள்முதல் பண்ற மாதிரி பண்ணிட்டீங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா 8 எடுத்து மேவரத்து செலவு போக 5000 ரூபாய் லாபம் கிடைக்கும் தம்பி. எப்பவும் 3 போகம் விளைஞ்சா முதல் படி நெல்ல சாமி கிளப்போம். இப்ப நீங்க தானே சாமி. மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கு. இது 1999ல வந்த முதல்வன் படத்துல இருந்து ஒரு காட்சி. ஒரு நாள் சிஎம்மா இருந்துட்டு வர அர்ஜுன இடைத்தரகர்களை ஒழிச்சதுக்காக விவசாயிகள் அவரை பாராட்டுறாங்க. இப்ப இந்த வீடியோவை பாருங்க. மிடில் மேன் சாப்பிடுறான், மிடில் மேனை கேட்க மாட்டேங்கிறியா ஐயா? ஆவடி குமார் ஐயா, விவசாய காப்பாத்துங்க ஐயா. நீங்க அந்த மிடில் மேன் எல்லாம் புடிச்சு உள்ள போடுங்கய்யா. தக்காளி 30 ரூபாய்க்கு வாங்குறாயா, 100 ரூபாய்க்கு விற்கிறான். மிடில் மேனை விட்டுறீங்களே, விட்டுட்டு விவசாய பாவம் அவன் என்னதான் பண்ணுவான்? அவன் பிள்ளைய படிக்க வைக்கணும், பிள்ளைய வேலைக்கு அனுப்பணும், பிள்ளைக்கு ஏதாவது பண்ணி தரணும், கல்யாணம் பண்ணணும். தாய்மாவெல்லாம் 40 வயசு வரலையும் கல்யாணம் பண்ணாம இருக்காயா? சோறு திங்கிறியா? வேற எதையும் திங்கிறியா? உன் பொண்டாட்டிக்கு ஏயா சட்டை? உணவு படைத்த விவசாயி பொண்டாட்டிக்கு சேலைக்கு கட்டேதுக்குன்னு ஒரு பேங்க் மேனேஜர் போய் கேட்கிறாரு. அவன் தற்கொலை பண்ணா என்ன பண்ணுவான்? நாங்க எங்க போறது? உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன், மிடில் மேனை புடிச்சு உள்ள போடுங்கயா. கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆகியும் இந்த இடைத்தரகர்கள் பிரச்சனையை தீர்க்க முடியல. கஷ்டப்பட்டு விவசாயிகள் உழைச்சா கூட அவங்களுக்கு அதுல வர லாபம் போய் சேர மாட்டேங்குது. இந்த இடைத்தரகர்களா யார் இருக்காங்கன்ட்டு நாங்க போய் விசாரிச்சப்போ 100க்கு 100% அத்துணை பேருமே கட்சி ஆட்களா இருக்கிறாங்க. எந்த உழைப்புமே இன்றி விவசாயிகளோட லாபத்தை இவங்களே எடுத்துக்கிறாங்க. விடுதலை வாங்கி 70 வருஷம் ஆகியும் ஒரு விவசாயி போய் டெல்லியில போராட்டம் பண்றானா நம்ம விடுதலை வாங்கினதுக்கே அர்த்தம் இல்லாம போயிருச்சு. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி அரசாங்கங்களுக்கு இது மிகப்பெரிய அவமானம். இளைஞர்கள் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஜல்லிக்கட்டோட இது மிகப்பெரிய பிரச்சனை. அடுத்து மீனவர்கள் பிரச்சனை. இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. 1967ல சிஎம் அண்ணா அவர்களால வீரணம் ப்ராஜெக்ட் தொடங்கப்பட்டது. அடுத்து வந்த கருணாநிதி காலத்துல நிறைய ஊழல் செய்யப்பட்டதா புகார் வந்துச்சு. அப்போ இதை பத்தி விசாரிக்க சர்க்காரியா கமிஷன் அமைச்சாங்க. அதுல வெளிப்படுத்தப்பட்ட சில உண்மைகள் இதோ. 1. கருணாநிதி அவர்கள் தன் சிஎம் பதவியை உபயோகப்படுத்தி சத்யநாராயணா சகோதரர்களுக்கு முறைகேடாக ஒப்பந்தங்களை வழங்கியுள்ளார். 2. மாறனின் நண்பர் புருஷோத்தமன் மாறன் மூலமாக கருணாநிதியை சந்தித்து முறைகேடாக இந்த ஒப்பந்தத்தை பெற்றுள்ளார். 3. 59,202 ரூபாய் மதிப்பிலான கட்டுமான பொருட்களை முரசொலி கட்டிடத்துக்காக புருஷோத்தமன் வழங்கியுள்ளார். இதை மாறன் அவர்களே ஒப்புக்கொண்டுள்ளார். 4. மிகப்பெரிய நிர்வாக தவறு நடந்துள்ளது. ஒப்பந்தத்தில் இல்லாத எழுதப்படாத மிகப்பெரிய தொகை வேலை தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. 5. மக்களின் பணம் சுமார் 6 கோடி வரை ஊழல் நடந்துள்ளது. இது மாதிரி பல உண்மைகளை சர்க்காரியா கமிஷன் வெளியிட்டது. தமிழ்நாட்டில் சிஎம் பதவியை வச்சு ஊழல் செய்ய முடியுங்கிறத முதல்ல செஞ்சு காமிச்சவர் கருணாநிதி ஐயா தான். இதை மறைக்கவே அன்னைக்கு மத்தியில் ஆட்சி செய்த இந்திரா காந்தி அம்மையாருடன் சேர்ந்து கச்சத்தீவை 1974 மற்றும் 76 ஒப்பந்தங்கள் மூலமாக இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்தனர். அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் கச்சத்தீவு மூலமா தான் எல்டிடிக்கு ஆயுதங்கள் கடத்தப்படுதுன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் அங்க போர் நடந்துட்டே தான் இருந்துச்சு. அப்போ கச்சத்தீவு மூலமா தான் அங்க ஆயுதங்கள் கடத்தப்பட்டதுன்னு சொன்ன காரணம் முழுக்க போய். இத பத்தி ஸ்டாலினிடம் கேட்டா அன்னைக்கு கருணாநிதி ஐயா நடத்திய போராட்டங்களை தேதி வாரியா சொல்றாரு. சரி, அப்ப ஏன் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸோட கூட்டணி? பதில் சொல்லுங்க. மீனவர்கள் பிரச்சனை, இலங்கை தமிழர்கள், அகதிகளை வச்சு அரசியல் பண்றவங்க கிட்ட நான் கேட்கறது, யூகே, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜெர்மனி, யூஎஸ், கனடா இந்த மாதிரி எல்லா நாடுகளுமே இலங்கை தமிழ் அகதிகளுக்கு குடியுரிமை வழங்கிட்டாங்க. நம்ம நாட்டுல மட்டும் குடியுரிமை கொடுக்கப்படல. இதை எதிர்த்து என்ன போராட்டம் நடத்தி இருக்கீங்க? இல்ல என்ன முயற்சி தான் செஞ்சிருக்கீங்க? நம்ம ரத்தம் நம்ம உடன்பிறப்புகள்னு பேசுறீங்கல்ல, அவங்க வாழ்க்கையை போய் இங்க பாருங்க. ரொம்ப வேதனையா இருக்கு. நான் ஒண்ணும் இல்லாதவன் தான். திரும்பி போனா மரம் வெட்டுவேன், பழம் பறிப்பேன், மாடு மாடி உழைக்கிறேன். இழைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் முன்னுக்கு வருந்தா உனக்கு பிரச்சனை என்ன? நான் முன்னுக்கு வர வேண்டாம், கோட் சூட் போட வேண்டாம், கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம், ஸ்டைலா கத்தா.
என்ன மாஸ் சீனா? இந்த காட்சிக்கு பின்னாடி நிறைய மறைக்கப்பட்ட உண்மைகள் இருக்கு. இமானுவேல் சேகர் ஐயாவை தலித்துகள் கடவுளா கும்பிடுறாங்க. இமானுவேல் சேகர் ஐயா தன்னோட 18 வயசுல குவிட் இந்தியா மூவ்மெண்ட்ல கலந்துகிட்டாரு. விடுதலைக்கு அப்புறம் இந்திய ராணுவத்துல பணியாற்றியவர். பின்னர் தலித்துகளின் மேம்பாட்டுக்காகவே போராடினார். இந்த காலத்துல நான் மிகவும் மதிக்கிற தமிழ்நாட்டோட மிக சிறந்த சிஎம் ஆன காமராஜர் ஐயா இவரை எம்எல்ஏ ஆக்க நினைச்சாரு. ஜூலை 1, 1957 முடக்குளத்தூர் தேர்தல் அப்போ தலித்துகளும் நாடார்களும் காங்கிரஸ்க்கு ஓட் போட்டாங்க. இதனால மறவர்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு கலவரம் நடந்துச்சு. விடுதலைக்கு அப்புறம் நடந்த மோசமான ஜாதி கலவரம்னு இதை சொல்றாங்க. இந்த பிரச்சனையை பேசி முடிக்க அந்த ஊர் கலெக்டர் CVR பணிக்கர் செப்டம்பர் 10, 1957 அன்னைக்கு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டார். தலித்துகள் சார்பா பெருமாள் பீட்டர் ஐயாவும் இமானுவேல் சேகர் ஐயாவும் சென்றாங்க. தேவர் மறவர் சார்பா முத்துராமலிங்க தேவர் ஐயா போனாங்க. முத்துராமலிங்க தேவர் ஐயா வரும்போது கலெக்டர் உள்பட எல்லாருமே எந்திரிச்சு நின்னாங்க. ஆனா அப்ப இமானுவேல் சேகர் ஐயா மட்டும் கால் மேல கால் போட்டுட்டு உட்கார்ந்து இருந்தாரு. இது நடந்தது செப்டம்பர் 10 அன்னைக்கு. செப்டம்பர் 11 அன்னைக்கு இமானுவேல் சேகர் ஐயாவை வெட்டி கொன்னுட்டாங்க. அப்ப சிஎம் இருந்த காமராஜர் ஐயா முத்துராமலிங்க தேவர் மற்றும் மறவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்த சிஎம் அண்ணாதுரை இவங்களை எல்லாத்தையுமே விடுதலை பண்ணிட்டாங்க. இது வரலாறு. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நிறைய பேர் சோசியல் மீடியால கேஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷன் சிஸ்டம் பத்தி போஸ்ட் போடுறாங்க. படிப்புங்கிற ஒரு விஷயம் தான் இதை மாத்த முடியுங்கிறத உணர்ந்த காமராஜர் ஐயா தொலைநோக்கு பார்வையோட இவங்களை பள்ளிக்கு வர வைக்கிறதுக்காக தான் சத்து உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாம் ஊழல் செய்யவே நேரம் சரியா போச்சு. அதனாலதான் 50 வருஷம் ஆகியும் இன்னும் நம்ம ரிசர்வேஷன் சொல்லிட்டு இருக்கிறோம். படிப்பு ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்க ஒரு சர்வே எடுத்தோம். அரசாங்கம் சர்வ சிக்ஷா அபியான் வெப்சைட்ல பள்ளிக்கு சேர குழந்தைகள் 2% தான் டிராப் அவுட், அதாவது விட்டுட்டு போறாங்கன்னு சொல்லி இருக்காங்க. நாங்க நடத்தின சர்வேல டிராப் அவுட் சதவீதம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அப்ப விசாரிச்சப்பதான் இர்ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு தனி பிரிவே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது கணக்கெடுக்க வரும்போது மட்டும் இவங்கள வர சொல்லிடுவாங்க. இதோட டீடைல்ஸ் கேட்கிறப்போ இதை கொடுக்க மறுத்துட்டாங்க. அரசு பள்ளிகளோட தரம் ரொம்ப நல்லா இருக்குன்னு எங்க கூட சண்டைக்கு வந்தாங்க. நாங்க ஒரே ஒரு கேள்வி கேட்டு அவங்களோட வாயை அடைச்சிட்டோம். உங்க குழந்தைகள் எந்த அரசு பள்ளியில படிக்கிறாங்கன்னு கேட்டோம். அவங்க கிட்ட எந்த பதிலுமே கிடையாது. கோயம்புத்தூர் ஸ்லம்ஸ்ல நீங்களே போய் பாருங்க, உங்களுக்கே நிலைமை புரியும். நம்ம தலைமுறைக்கு மட்டுமில்ல, இனி எந்த தலைமுறைக்குமே ஜாதிங்கிற ஒன்னே வேணாம். அத்துணை பேருக்கும் ஒரே மாதிரியான தரமான கல்வி வந்தா மட்டுமே இந்த ஜாதிங்கிறதும் அழியும், நம்ம நாடும் வளர்ச்சி அடையும். எங்க டீம் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டது. எங்க டீமுக்குள்ளேயே ஜாதி மதத்தை பத்தி பேசிக்க மாட்டோம். நீங்க ஒவ்வொரு பிரச்சனையும் போதும் வீதிக்கு வந்து போராடணும்னு நாங்க எதிர்பார்க்க மாட்டோம். ஆனா கேள்வி கேட்கணும்னு எதிர்பார்க்கிறோம். எங்க ஃபாலோவர்ல ஒரு 18 வயசு பையன் வந்து எங்கிட்ட கேட்டான், எங்க வார்டுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்க, ஏன் தரமான ரோடு இல்ல, ஏன் தண்ணி வசதி இல்லைன்ட்டு. அன்னைக்கு நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம். கேள்வி கேட்டாதான் மாற்றங்கள் பிறக்கும். அதனால கேள்வி கேளுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், நாங்க யங்ஸ்டர்ஸ்க்காக எங்களை சப்போர்ட் பண்ணாதீங்க, நாங்க படிச்சிருக்கோங்கிறதுக்காக எங்களை சப்போர்ட் பண்ணாதீங்க. ஆனா எங்ககிட்ட தொலைநோக்கு பார்வை இருக்குங்கிறதுக்காக எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. வந்தே மாத்திரம். ஜெய் ஹிந்த்.